சவணசராணிப்பட்ட லோ பட்ஜெட் சர்வீஸ் பாருங்க. அட்டகாசமா தெல்ல தெளிவா செம்ம குவாலிட்டியா ஒரு கியா வந்து பாருங்க. அருமையான வண்டி. 2021 மாடலு சிங்கிள் ஓனரு வண்டி. நான் வண்டி அவ்வளோ 100 சூப்பராக வண்டி. இதோடைய ஃபியூச்சர்ஸை பற்றி நம்ம அறிவு சொல்லுவா போல என்னன்னு கேளுங்க. ராணிப்பட்ட லோ பட்ஜெட் குட்டி சரவணன் பேச பாருங்க. அங்கிள் ஆண்டி அட்டகாசமான எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், அட்டகாசமாக 10th முடிச்சுட்டு எக்ஸாம் வந்து ஆட்டோ மேலே பாரத்தை போட்டு அழகாக எழுதிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். அங்கிள் ஆண்டி பாருங்கள், ஒரு 2 அங்கிள் ஆண்டி பாருங்கள், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா இனோவா வச்சு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. இங்கிலீஷில் பேசினார். அப்பாவுக்கு தெரிஞ்சவர் இங்கிலீஷில் பேசினார். அது எல்லோரும் பார்த்து சிரிச்சிங்க. ஓகே, பரவாயில்ல அங்கிள் ஆண்டி. அட்டகாசமாக பாருங்கள். நான் இது ஃபியூச்சர்ஸ்லாம் பற்றி சொல்ல போகிறேன். எனக்கு என்ன தான் படிப்போம் ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, எனக்கு எதனால் எனக்கு ஒரு ஆட்டோமொபைல்ஸை பற்றி எதனால் நான் படிக்கணும், எதனால் வந்து நான் வந்து கார் பிஸ்னஸ் பண்ணணும், எதனால் இந்த ஐடியா வந்துச்சுன்னா எனக்கு அப்பாவெல்லாம் கண்டிப்பாக நான் அப்பா தான் சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு இந்த கார் வியாபாரம்லாம் பண்ணாமல் இருந்தால் எனக்கு இந்த ஐடியா வந்திருக்காது. சும்மா ஒரு கடைச்ச வேலைக்கு போய்ட்டு நான் அது இந்த மாதிரி பெரிய பெரிய போலீஸை அப்படி ஆகிட்டு கடைச்ச வேலைக்கு போய் சம்பாதிப்பேன். இப்போ சம்பாதிச்சுருப்பேன். அப்பா கண்டி இல்லைன்னா நானே இல்லை இந்த இடத்துல. இங்கே பாருங்கள், வண்டி சூப்பராக பாருங்கள் அங்கிள் ஆண்டி. ஒரு லிமிடெட் எடிஷனு கியா சோனட்டு 2021 மாடலு. அட்டகாசமாக நல்லா இருக்குது. கியா பார்த்தீங்கன்னா 1994 வருஷத்தில் வந்து கம்பெனி ஆரம்பித்தாங்க. இந்த ஹோண்டாயும் கியா வந்து ஒரே பிராண்டு தான், ஆனால் தனித்தனி வேரியண்ட்டில் இருக்கும். ஹோண்டாயில் பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்டா ஹோண்டாயில் கிரிட்டா, கியாவில் பார்த்தீங்கன்னா செல்டாஸ், அந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். நல்லா தான் கிளாண்டி இருக்கும். 2 பிராண்டும் அழகாக தங்கமான பிராண்டு. இது எஸ்யூவி காம்பேக்டில் இருக்கும். இது கியாவில் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி எனக்கு ஒரு ஆசை பாருங்கள் கிளாண்டி. நான் ஃப்யூச்சரில் வந்து ஆட்டோமொபைல்ஸில் ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணணும்னா நான் ஆசைப்பட்றேன். ஒரு பெரிய ஷோரூம் கண்டி உங்களுக்காக அப்பாவோட ஒன்று டபுள் மடங்காக நான் இறங்கி செய்யலான்னு இருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்மியான ரேட்டில் வந்து நிறைய மக்களுக்கு வந்து நிறைய அங்கிள் ஆண்டிக்கு வந்து கம்மி ரேட்டில் வந்து எடுத்துக்கொள்ளணுங்க ஆசை. எனக்கு அந்த ஆசையை நீங்கள் வந்து நிறைவேற்றணும். உங்கள் சப்போர்ட் அண்ட் கைட்ஸ் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் தான் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். அதனால் நான் கம்மியாக ஒன்றுமே இறங்கி செய்வேன். அட்டகாசமாக அங்கிள் ஆண்டி விட்றாதீங்க. அப்பாவோட டபுள் மடங்காக செய்யலான்னு இருக்கேன் ஃபியூச்சரில். கண்டிப்பாக நீங்கள் எங்ககிட்ட வாங்க ஷோரூமில். கம்மியாக நான் என்னால் எவ்வளோ பேசி எடுத்து கொடுமோ அவ்வளோ பேசி எடுத்தார் அங்கிள் ஆண்டி. பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். கியா சோனட் பாருங்கள், ஒரு அக்ரெசிவான ஸ்போர்ட்டி டைப்பில் இருக்குது கியா சோனட்டில் பொறுத்த வரையும். இன்னும் ஒரு விஷயம், நான் கியா சோனட்டில் சன்ரூஃப் இல்லை. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் தான் எதிர்பார்ப்பீங்க. அது மட்டும்தான் இல்லை, மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த காரில். அதேமாதிரி இந்த க்ரில்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அலுமினியத்தில் கொடுத்துருப்பாங்க இந்த க்ரில்லாம். அங்கிள் ஆண்டி இது ஃபியூச்சர்ஸு இன்டீரியர்லாம் பற்றி சொல்கிறேன் பாருங்கள், அட்டகாசமாக. அதேமாதிரி பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்ச கார் எதுன்னு கேட்டிங்கன்னா கிரிட்டா பிடிக்கும். எனக்கு ஹோண்டாயில் கிரிட்டா பிடிக்கும். அப்பாவுக்கும் அதை தான் பிடிக்கும். கண்டிப்பாக நாங்கள் எடுக்கிறோம், புது காரே எடுக்கிறோம். அதுதான் உங்கள் அருளால் கண்டிப்பாக எடுக்கிறோம் நாங்கள். இது பாருங்கள் அங்கிள் ஆண்டி, ஒரு அக்ரெசிவ் ஸ்போர்ட்டி டைப்பில் இருக்கும் அந்த வண்டி. பார்த்தீங்கன்னா கீழே பார்த்துங்க, அந்த க்ரில்லு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த பிளாஸ்டிக்கில் இருந்தாலும் பிளாக் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. எங்கள் கியா பேட்ச் வந்துடுது, அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், 4 வீலும் அலை வீல் வந்துடுது. இங்கேயும் கீழே வீலில் பார்த்தீங்கன்னா கியா பேட்ச் வந்துடுது. அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். டயர்லாம் ஓகேங்க, டயர்லாம் 100% நல்லா தான் இருக்குது. கிட்ட வாங்க நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், 4 விண்டோ பவர் விண்டோ கொடுத்துட்றாங்க. அதேமாதிரி மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு லெஃப்ட்டு ரைட்டுக்கு நல்லாயிருக்கும். அப்போ இங்கே மிரர் வந்து ஃபோல்டப் டைப்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே பட்டன் அமுத்திங்கன்னா இந்த மிரர் ஃபோல்ட் ஆகும். இதை பாருங்கள். அதே முக்கியமான விஷயம் பேசணும் அங்கிள் ஆண்டி. இங்கே பாருங்கள், இது கியாவோட காரோட ரொம்ப கீ அவ்வளோ அழகாக இருக்குது. பட்டன் ஷாட் வண்டி தான், நல்லா இருக்குது பாருங்கள் அங்கிள் ஆண்டி. இங்கே பாருங்கள், அப்படியே உக்காந்தாரு கம்பீரமாக அழகாக இருக்கு பாருங்கள். இங்கேயும் கியா பேட்ச் வந்துடுது, அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ அழகாக அட்டகாசமாக இருக்குது. ஏசிலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. இங்கே டிஸ்பிளே வந்துடுது, சூப்பராக இருக்குது. எஃப்எம் இருக்குது, ப்ளூடூத் எல்லாமே பக்காவாக இருக்குது பாருங்கள். அதேமாதிரி இங்கே சார்ஜ் போடுறலாம் இருக்குது. ஆட்டோமேட்டிக் வண்டி இது. நான் சொன்ன மாதிரி இது வண்டி லிமிடெட் எடிஷனு. ஆட்டோமேட்டிக்காக ஏர் பேக் பக்காவாக இருக்குது பாருங்கள். ஏர் பேக் கிட்டத்தட்ட ஒரு 4 ஏர் பேக் கிட்டே இருக்குது இந்த வண்டியில். சூப்பராக பாருங்கள். ஒரு 4 பேர் அழகாக போகலாம். காம்பேக்டாக இருக்கும். எஸ்யூவி டைப்பில் தான் சூப்பராக இருக்கும் வண்டி. 2020 வந்துச்சு இந்த வண்டி. 2020 விட்டாங்க இந்த வண்டி கியா சோனட்டு. 2001 வந்து அங்கிள் கஸ்டமர் வாங்கியிருக்காரு. அங்கே பாருங்கள், லிமிடெட் எடிஷன் நான் சொல்லியிருந்தேனே. இது கிடைக்கிறதே ரேர் அங்கிள். இந்த மாதிரி வண்டியில் பார்த்தீங்கன்னா 500 வண்டி தான் விட்டுருப்பாங்க. அந்த 500 வண்டியில் இது ஒரு வண்டி அங்கிள் ஆண்டி. லிமிடெட் எடிஷனு அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது. இந்த சேனல் பிடிச்சி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காத பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள் ஆண்டி. எனக்கு தெரிஞ்சது எல்லாமே சொல்லிட்டேன். எதனா தப்பாக எதனா விட்டுருந்தேன், தப்பாக எதனா பேசியிருந்தேன் என்னை மன்னிச்சு நீங்கள் அதை ஏற்றுக்குங்க ஆண்டி. சூப்பராக. இங்கே பாருங்கள், க்ரில்லாம் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் எதனா ஒரு லோட் எதுவுமே லோட் பண்ணாங்க. இது சும்மா அந்த ஸ்போர்ட்டி லுக் கொடுக்கறதுக்காக தான் இந்த க்ரில்ல போட்டிருக்காங்க. நீங்கள் எதுவும் அது மேலே எதுவும் வைக்க வேண்டாம்.
அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க அங்கிள் ஆண்டி, நல்லா இருக்கு. ஆ அங்கிள் ஆண்டி ஒரே ஒன் டிப் பண்ணுங்க எல்லாம். டிக்கி அழகாக ஓப்பன் ஆகுது. இது பூட் ஸ்பேஸை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருப்பாருங்க. ஒரு 400 லிட்ரு அழகாக கெப்பாசிட்டி இது பூட் ஸ்பேஸ்லாம் அவ்வளோ சூப்பராக பாருங்கள் அங்கிள் ஆண்டி. ஸ்டெப்னி தான் உங்களுக்கு காட்டுறேன் நான் பாருங்கள். ஃபுல் கோட்டிங் பிளாக்ல சூப்பராக பாருங்கள் ஸ்டெப்னி கூட. பாருங்கள் அங்கிள் ஆண்டி அவ்வளோ சுத்தமாக இருக்கு பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணதும். வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னாக்கா உண்மையிலே இதெல்லாம் வந்து அனுபவிக்கணுங்க. அதெல்லாம் அனுபவிச்சு வாழணும், வாழ்க்கை வாழ்ந்தாக்கா. உள்ள இன்ஜின்லாம் காமிச்சிடுங்க. இது வந்து வேரண்டி, டீசல் வேரண்டி இது சார். டீசல் வண்டி வேரண்டி சார். இது பெட்ரோல் வச்சு பாருங்க, அருமையாக இருக்கும். 2021 மாடலில் டீசல் வேரண்டி, பெட்ரோல் வச்சு இப்போ டீசல் வண்டி. இது லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மைலேஜ். விட்றாதீங்க. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அதாவது வந்து பையன் நல்லா படிச்சிருந்தா கூட அவன் என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்றானோ அதுக்கான ஒத்துழைப்பு பெற்றவங்க கொடுத்தா மட்டும்தான் அவன் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். நான் படிடா, இதெல்லாம் படிச்சுட்டு நம்ம வந்து பின்னால் ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதோட நல்லா அட்வான்ஸாக ஒரு வண்டிங்களாம். அதெல்லாம் நான் நல்லா படித்து அதில் கற்றுக்கிடான்னே கரெக்டாக கற்றுக்கினான். அதில் ஃபியூச்சர்ஸ் மொத்தம் தெரிஞ்சு போச்சு அவனுக்கு. தெரிஞ்சது சில தெரியாதெல்லாம் இருக்குது. அதனால் நம்ம எல்லாம் தெரிஞ்சது நம்ம இது பண்ண மாட்டாப்புல. கொஞ்சம் கற்றுனான்னா நல்லா வரணும். சப்போர்ட் பண்ணுங்க அரிக்கு. நல்லா வந்தேன்னா என்னை விட அதிகமாக செய்கிறேன்பா நான் எல்லாத்துக்கும் மக்களுக்கு அப்படின்னு சொல்கிற வார்த்தை சொல்லிக்கிறான். கண்டிப்பாக செய்வான். நல்லா அவனுக்கு ஒரு பெரிய பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணி நல்லா பண்ணலான்னு ஆசைப்பட்றேன். புது வண்டிங்களே எடுத்து கொடுத்து இறக்கி செய்யலான்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வண்டியும் தரேன். இன்னும் வந்து நம்ம 2 வண்டிக்கு இது அதையும் போடுறோம் பாருங்கள். ஒரு இண்டிகா ஒன்று, நம்மளது லோ பட்ஜெட்டு, அது தனியாக தரேன் நமக்கு. பாஸ் பண்ணி அதேமாதிரி பாருங்கள் அங்கிலாண்டி, இந்த காரை நாங்கள் ஓட்டுவேன்னு கூட நஞ்சு கூட பார்க்கல அங்கிலாண்டி. கியா செல்டாஸும் ஓட்டேன், சொனட்டும் ஓட்டேன். அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லா காரும் ஓட்டி பார்த்துட்டேன். எல்லாம் யாரால உங்கள் அருள் உட்காந்து அப்பா ஓட்டினார் அங்கிலாண்டி. நான் ஓட்டல, நான் உக்காந்து பார்த்தேன், அப்பா ஓட்டினார். உங்கள் அருளால் எங்கள் குடும்பத்தை எல்லோரும் எல்லா வண்டியும் நாங்கள் இது பண்ணி பார்த்துட்டோம். கோயிலுக்கெலாம் போயிட்டு இருந்தோம். நல்லா நாங்களாண்டி. அதேமாதிரி பாருங்கள் ஏசி நல்லா வாரி தள்ளுதாங்களாண்டி. எப்படி பார்த்தீங்கன்னா ஏசி போட்டால் சில்லுன்னு இருக்கும், வண்டியை பார்த்தா கும்முன்னு இருக்கும். எப்படியே கும்முன்னு இருக்கும், எப்படியே கும்முன்னு இருக்கும். நல்லா இருக்காங்களாண்டி. நன்றி, வணக்கம். பாருங்கள் அட்டகாசம். இன்னொரு வண்டி பாருங்கள். 2017-18 ரிஸ்ட்டு இண்டிகோ சிசிஎஸ். சின்ன டிக்கி நல்லா இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ இருக்கிற வண்டி. டச் ஸ்க்ரீன் செட்லாம் இருக்குது. கஸ்டமர் பார்த்தினாக்கா ₹2 சொல்லி 1,75,000 சொல்லி 1,65 கேட்குறாங்க. இதில் ஒன்று என்னன்னாக்கா, இது வந்து டீசல் வண்டியில் CR4 இன்ஜின். நம்ம இருக்குதோ சொல்லி கொடுப்போம் சார். அருமையாக இருக்கும், நல்லா இது வண்டி. வாங்க. முன்ன பின்ன பேசுகிற 17-18 ரிஸ்ட்டு உள்ள இன்ட்லி காட்டுறேன் பாருங்கள். சில முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். TN 73 நம்பரு 9583 வண்டி. சூப்பராக 1,65,000 தான் ஆகும். அது கம்மி கொடுக்க மாட்டாங்க. டயர் பாயிண்ட்லேருந்து நல்லாயிருக்கும். சீட் கவரு நல்லாயிருக்கும். 2017-18 ரிஸ்ட்டு டச் ஸ்க்ரீன் செட்டுக்கு பாருங்கள். செட்டு மட்டுமே 22,000 சீட்டு போட்டிருக்காங்க. இண்டிகோ நல்ல வண்டி, விட்றாதீங்க. இன்னொரு வந்து ஒரு வேகனர் 25 வேகனர் ஒன்று தரேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் பாருங்கள். நம்ம இவர் பார்த்தீங்கன்னாக்கா விஜயகாந்த் சார் பார்த்தீங்கன்னாக்கா சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிரபலமானவர். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா செய்திருக்காரு. அதுலேயும் இன்னும் பிரபலமானவர். இன்றைக்கி நம்ம உலகத்தை விட்டு போயிட்டு வருஷங்கள் ஆயிடுச்சு. இருந்தாலும் அவர் வந்து இன்னும் வரைக்கும் நல்லா அவர் வந்து நல்லவர் அப்படின்னு பேசுகிறாங்க. ஒரே காரணம்னா கேட்டேன் என்ன சொல்லு பார்க்கலாம். அவர் ரொம்ப நல்லவருப்பா. அவர் இறந்துட்டாலும் அவர் நினைவாக இருக்கிற வார்த்தை வந்து அவர் நல்லவருப்பா, நல்லா பண்ணாருப்பா அப்படி சொல்ல என்ன பண்ணுறது சொல்லுப்பாலாம். சோறு போட்டாருங்க உண்மையில் எல்லாருக்கும். இன்றைக்கி அன்னதானம் நம்ம செய்கிறது 1 மடங்கு பார்த்தீங்கன்னா பல மடங்கு. நான் உண்மையிலே சொல்கிறேன் பாருங்கள். நான் நிறைய இப்போ வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் அவ்வளோ பார்க்க மாட்டேன். கட் பண்ணு. இன்றைக்கி பாருங்கள் எல்லாத்தையும் வந்து பேசுகிறனாக்கா முக்கியமான காரணம் இப்போ புரட்சி கலைஞர் எம்ஜிஆர் கூட பாருங்கள். அவரும் பார்த்தா நல்லது செய்வார். அதனால் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பார்க்கறத விட நல்லவங்கள செய்து நிறைய பார்ப்பேன் நான்.
நல்லவங்க என்ன பண்ணிடுறாங்க, நம்ம வடிவேல் பாருங்க, இந்த இவர் நம்ம மயில்சாமி சார், மயில்சாமி ஐயா நடிகர்கள் இல்லைங்க, அது மட்டும் விவேக்கு, இவங்களாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மக்களுக்கோசம் செய்துன்னு நிறைய உதவிகளை செய்துக்கிறாரு. அவங்க பேர் என்னையுமே நிலச்சிக்க மாரி. அதனால் நல்லவங்களதே பார்த்தனால நம்மளுக்கு அதை நல்லது செய்யணும்னு ஆசை வருது. முடியாது இல்லாதவங்களுக்கு கார் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஏழை பாலுக்கு நல்ல உதவி பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். என்னால் முடிஞ்ச உதவி எல்லாம் செய்கிறேன் சார். நேற்று பாரு ஒரு குடும்பம் வந்ததுங்க, அழகாக கடலூர்னு வந்துச்சு, வந்து அழகாக வந்து ஒரே வார்த்தை பேசுகிறேன், நீ எடுத்துக்கூடானே. தயவுசெய்து இன்னொன்றும் சொல்கிறேன் பாருங்கள், நல்லா புரிஞ்சுங்க. வரவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா வண்டி எடுக்கிறவங்க ஒருத்தருவாங்க, நல்லவங்களா வந்து உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிறவங்க வந்து கரெக்டாக இருந்தாங்கன்னா கூட இட்டுவாங்க. தயவுசெய்து வந்து நானும் இட்டு வர இட்டு வந்துட்டு என்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்குறாரு, கஷ்டப்பட்டு இட்டுன்னு வந்தார், இட்டுனாட்டு லாஸ்ட் வரைக்கும் அவர் பேச்சு கேட்குறாரு. கேட்டு பார்த்தாக்கா எனக்கு 5000 கையில் கொடுத்தாக்கா நான் அந்த வண்டி வியாபாரம்னு என்கிட்ட சொல்கிறாரு. அவர் கூட வந்தார். எப்படி கொடுக்கணும்னா அவர்கிட்ட பணத்தை எக்ஸ்ட்ரா கொடுத்து அவர் மேலே எக்ஸ்ட்ரா போடணுமா, நான் கொடுக்கணுமா? என்ன சொல்கிறது நம்ம இன்றைக்கி வரவங்க கூட பார்த்தினாக்கா நல்லது சொல்கிறவங்க பாருங்க, அவங்களுக்கு யாரும் வந்து பார்த்தா கசப்பாக தெரியுது. நல்லது சொல்கிற பேச்சு சொன்னால் கசப்பாக தெரியுது. ஆனால் அவங்கள பற்றி இதாக தப்பு பண்ணுங்க, வெள்ளை மாரி இனிக்குது பாருங்கள். உங்கள் காசு, உங்கள் பணம், உங்கள் துட்டுங்க. வரவங்க நேரடியாக வாங்க, உங்கள் பணத்தை கொடுத்து உன் மனசுக்கு பிடிச்சாக்கா எடுத்துக்கோ, உன் மனசுக்கு பிடிச்சா எடுத்துக்கோ. நான் சொன்னால் கூட நம்பி கூட இருக்காதீங்க. ஆனால் அடுத்தவங்கள ஓட்டு நம்பி ஏமாந்துடாதீங்க. இருக்கிற பொருளை கொடுத்துட்டு போவேன். நான் என்ன சொல்லிட்டேன், பார்த்து சொன்னதுக்கு நான் என்ன பண்ணேன், அவர் பேசுனது வீடியோ கேமராலேயே நான் என்ன பண்ண வச்சு நான் திருத்த வரைக்கும் காமிச்சேன். பாரு நீ இதாகிட்டு வந்த, உங்கள் ஆளை என்ன பேசுகிறா பாரு அப்படின்னோடனே அப்படியே ஷாக் ஆகிட்டார். அப்படியே என்கிட்ட ஸ்டார் நான் என்ன சொல்கிறேன், நீ வண்டி எத்தா எடு, என்கிட்டலாம் கிடையாது. நான் வண்டி விற்றா எனக்கு 2 ரூபா கமிச்சு கொடுத்துடணும், ₹1,00,000. என் வியாபாரம் அது எக்ஸ்ட்ரா குஸ்டா கூட நீ போய் வாங்கினா வாங்கி அப்படி என் வண்டி எடுக்காட்டினப்போ எங்கன்னா போய் எடுத்துன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டேன். அந்தமாதிரிலாம் இருக்குது. யாரையும் வந்து கரெக்டான ஆளான்னு நம்பிக்கை வாங்க இருக்கிறாங்க, எல்லோரும் இருக்கிறாங்க, உலகத்தில் எல்லோரும் வந்து இருக்கிறாங்க. ஆனால் இப்படிலாங்கிறான்னு பார்த்தேன் என்னத்தனா, அதாவது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வர பணமும் நம்ம தங்க போகிறதில்ல. சொல்ல வந்து என் சொத்து வீடு பணம் காசு எத்தும் போட போகிறதில்ல. இருக்கிற கொஞ்சம் கால வரைக்கும் நல்லா வாழ்ந்துட்டு போனால் தானே வாங்க நம்பிக்காங்க. அதேமாதிரி வந்து வண்டி எடுக்கிற வருஷம் இப்போ வந்து எலெக்ஷன் டைம்னால காசுக்கு வந்து சேஃப்டி எடுத்துனுவாங்க, கொஞ்சம் உஷாராக பார்த்து எடுத்துனாங்க. அதேமாரி ஜிபேயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை ஜிபேயில் பண்ணால் கூட நான் இது பண்ணுறேன். அதில் வந்து ஒரு 50 ரூபான்றது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 அக்கௌண்ட்டை வச்சு கூட எடுத்துன்னு போங்க. கொஞ்சம் சிக்கலாக இருக்குது, என்ன பண்ணுறது இந்த எலெக்ஷன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வண்டிங்க நிறைய பேர் ஸ்கோடு பிடிக்கிறாங்க. அது பார்த்து சேஃப்டியாக வாங்க. அதேமாரி பாருங்கள், சொல்லுங்கள் தைரியமா யாருன்னா வந்தானுங்க, எங்கள் அண்ணன் சரணானோட போகிறேன், நான் கார் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதனா நகை ரசீது சீட்டு வச்சுருந்தா கூட அதை காமிச்சு எடுத்துன்னு கூட வண்டி கார் எடுத்துன்னு போங்க. அதுக்கான ஐடி ப்ரூஃப் கேட்குறாங்க, தப்பு இல்லை. அதனால் வாங்க. அதுக்கு நான் சரவணன் சொன்னார், அவர் சொன்னாட்டு எடுத்து வந்துட்டு போகிறீங்க, பிடிச்சிட்டு போகிறாங்க, உஷாராக வாங்க. அதனால் விட்டுறாதீங்க. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் இந்த வீடியோ லைவாக வரும். ஒரு வேகனர் ஒன்று காமிச்சிட்டு போய் வாங்க. இது பாருங்கள் 2005 மாடல் 2 ஓனரு பெட்ரோல் வண்டி. மேலாம் காட்டு சூப்பராக போய் மேலாம் போய் சும்மா ஜொலிக்குது போய். அப்படி டெக்கரேஷன் நல்லா பண்ணிக்கிறாங்க, இன்டீரியர் டெக்கரேஷன் அருமையாக பேசுகிற வண்டி. பெட்ரோல் வண்டி, ஏசி, பவர் ஸ்டேரிங் பண்ண 3.25 லட்சம் கேட்குறாங்க. கிட்ட வாங்க, ஒரு 3 ரூபாய்க்குள்ளே எதனா பேசி வாங்கி தரேன். விட்றாதீங்க, நல்ல வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. நிறைய வண்டிக்கு இது இன்னும் வண்டி. இது வந்து 25 ரெக்கார்ட் நம்பர் வண்டி. இன்ஜின்லாம் பெட்ரோல் வண்டி நல்லாயிருக்கும். 2 ஓனர் 15 மாடலு 3.25 தான் கேட்குறாங்க. 3 வருஷம் வாங்கி தரேன் வாங்க. நிறைய வண்டிக்கு சார், வாங்க சார், விட்றாதீங்க. பெத்த தாய் தப்பன்னு அன்பாக பார்த்துங்க, பாசமாக பார்த்துங்க. அப்பா அம்மா தான் உலகம், தெய்வம் எல்லாமே. ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இன்றைக்கி அப்பா அம்மா பற்றி பேசுறதுக்கு ஆளும் கிடையாது, அது நினைக்கிறதுக்கான நேரமும் கிடையாது. அதனால் என்ன ஏதுனாலும் பெரியவங்களை மதித்து வாழ கற்றுன்னு நல்லா இருப்போம் எப்போயுமே. அதனால் அப்பா அம்மா மட்டும் விட்றாதீங்க. லாஸ்ட்டு வரைக்கும் சொல்ல சார், இன்றைக்கி கூட பிறந்த நண்பன், அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, சொந்தக்காரன், பந்தக்காரன் யார் வந்தாலும் ஒரு கஷ்டம் வந்து உதவி நிற்கிறதுக்கு யாருன்னா பெற்றவங்க மட்டும் தான், அப்பா அம்மா மட்டும் தான் நிற்பாங்களான்னு வேறு யாருங்க. ஏன்னா பிள்ளைக்கு எதனா ஆயிடுச்சுன்னா அது கஷ்டப்படுற ஒரே தெய்வம் தான் அப்பா அம்மா மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. அதனால் அப்பா அம்மா சந்தோஷம் வச்சுங்க, நல்லா இருப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை, உஷாராக வாங்க. எங்கே தான் லாங்கில் வந்தாலும் நல்லா இருப்போம். நன்றி, வணக்கம்.